எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற நிலைமையில எந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா நம்ம ஃபியூச்சர் சேஃபா இருக்குன்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? வாங்க இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல ஸ்டேபிளான வேலையில செட்டில் ஆகணும்னு. அதுக்குன்னு கம்பெனிகளுக்கு ஒரு சேஃப் லிஸ்ட் ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா உண்மையிலே அப்படி ஒன்னு இருக்கா? இல்ல இது நம்ம கற்பனையா? வாங்க இதத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இந்த அனாலிசிஸ்ல நாம 5 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல பாதுகாப்பான கம்பெனினா என்னன்னு பாப்போம். அப்புறம் கம்பெனிகளோட டயர் சிஸ்டம், அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத ஒரு குளோபல் நெட்வொர்க் பத்தியும், கடைசியா உங்க கரியருக்கு தேவையான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியோட முடிக்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பெரிய கார்ப்பரேட் உலகத்தை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு டயர் சிஸ்டம் இருக்கு. இது ஒன்றும் ஒஃபிஷியல் இல்ல, ஆனா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா யூஸ் பண்றாங்க. அதை வச்சுதான் நாம இப்போ இதை அனலைஸ் பண்ண போறோம். இந்த சிஸ்டத்தோட உச்சியில இருக்கிறது தான் இந்த டயர் 1 கம்பெனிகள். இவங்க தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே வழிகாட்டுறவங்க. இவங்களோட கண்டுபிடிப்புகள் தான் மற்ற எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு பேஸ்மெண்டா அமையுது. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க தான் டெக்னாலஜி உலகத்தோட கிங்ஸ். அடுத்து வர்றது டயர் 2 கம்பெனிகள். இவங்கள எப்படி சொல்லலாம்னா, டயர் 1 கம்பெனிகள் கண்டுபிடிச்ச விஷயங்களை எடுத்து அத நடைமுறைக்கு கொண்டு வர எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது இவங்க தான் குளோபல் டெக்னாலஜி சீன்ல முக்கியமான இம்ப்ளிமெண்டர்ஸ் மற்றும் இன்டகிரேட்டர்ஸ். அடுத்த லெவல்ல நம்ம சமுதாயத்துக்கு ரொம்பவே அவசியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஹெல்த் விஷயங்களை உருவாக்குற கம்பெனிகள் இருக்கு. அதாவது டயர் 3 கம்பெனிகள் ரோடு, பில்டிங்ஸ் மாதிரி விஷயங்களையும், டயர் 4 கம்பெனிகள் நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிற மெடிக்கல் டெக்னாலஜியும் உருவாக்குறாங்க. கடைசியா உலக அளவுல அதிகப்படியான வேலைவாய்ப்புகளையும் கிரியேட்டிவ் டூல்ஸையும் கொடுக்குற கம்பெனிகளை பத்தி பார்க்கலாம். டயர் 5 கம்பெனிகள் லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ்க்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டயர் 6 கம்பெனிகள் நம்ம டிஜிட்டல் உலகத்தை இன்னும் அழகாக்க தேவையான டூல்ஸை உருவாக்குறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த டயர் சிஸ்டம் நிஜமாவே நமக்கு பாதுகாப்ப கொடுக்குதா? உண்மை என்னன்னா, எந்த கம்பெனியுமே 100% சேஃப் கிடையாது. ஒவ்வொரு டயர்லயும் சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. பெரிய டாப் டயர் 1 கம்பெனிகள்ல கூட சில மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு. ஆமாங்க, அதிக சம்பளம், புதுசா கத்துக்க வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் உங்க பர்சனல் டேட்டாவை சேகரிக்கிறது, அவங்க ப்ராடக்ட்ஸை விட்டே நீங்க வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது, தாங்க முடியாத ஒர்க் ப்ரெஷர், இப்படி நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் டயர் 5 கம்பெனிகளை பாத்தீங்கன்னா அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஆனா சம்பளம் கம்மியா இருக்கலாம், ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கலாம், சில சமயம் ட்ரெய்னிங் பாண்டுன்னு சொல்லி உங்களை கம்பெனியோட கட்டி போடுற வாய்ப்பும் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த எல்லா டயர் கம்பெனிகளுமே ரொம்ப சாமர்த்தியமா கல்வித்துறையில அவங்க செல்வாக்க செலுத்துறாங்க. காலேஜ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அவங்கள லைஃப் லாங் கஸ்டமரா மாத்த பாக்குறாங்க. இது ஒரு பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. சரி, இப்போதான் நாம இந்த அனாலிசிஸோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த சிம்பிளான டயர் சிஸ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம கம்பெனிகளை ஒரு ஏணி மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா அது தப்பு. உண்மையில இது ஒரு ஏணி கிடையாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். எல்லா கம்பெனிகளும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் அந்த நெட்வொர்க்கோட உண்மையான கட்டமைப்பு. இங்க எல்லாமே ஒன்னு சார்ந்துதான் இருக்கு. கோர் டெக்னாலஜி கம்பெனிகள் ஒரு அடித்தளத்தை உருவாக்க, சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் அதை இன்னும் பெருசாக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், ஒர்க் ஃபோர்ஸ்னு ஒவ்வொரு செக்டரும் இந்த நெட்வொர்க்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த குளோபல் நெட்வொர்க்கோட மையத்துல சுமார் ஒரு 40-60 கம்பெனிகள் தான் இருக்கு. டெக்னாலஜி, ஃபினான்ஸ், எனர்ஜி, ஹெல்த் கேர்னு பல துறைகளை சேர்ந்த இந்த கம்பெனிகள் தான் உலக பொருளாதாரத்தையே இயக்குறாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த புது புரிதலோட மறுபடியும் நம்ம கிட்ட வருவோம். இந்த சிக்கலான நெட்வொர்க்ல நீங்க எப்படி உங்களுக்காக ஒரு பாதுகாப்பான, வெற்றிகரமான கரியரை உருவாக்கிக்கிறது? அதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்ப இருக்கிற AI காலத்துல ஒரு கம்பெனி எவ்வளவு சேஃப்னு தெரிஞ்சுக்க இதோ ஒரு செக்லிஸ்ட். உங்க கம்பெனி இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆமனு பதில் சொன்னா நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கம்பெனியோட பேரை நம்புறதை விட எந்த ஸ்கில்ல நம்புறது ரொம்ப சேஃப். டெக்னாலஜி எவ்வளவு மாறினாலும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற சில ஸ்கில் ஏரியாக்கள்ல உங்களுக்கு நல்ல திறமை இருந்தா உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நாம இதுவரைக்கும் பார்த்ததோட மொத்த சாராம்சமே இதுதான். உண்மையான பாதுகாப்பு ஒரு கம்பெனியோட டயர்ல இல்ல, அது உங்க ஸ்கில்லோட டயர்ல தான் இருக்கு. இந்த நிச்சயமற்ற உலகத்துல உங்க திறமைகள் தான் உங்கள பாதுகாக்க போற உண்மையான கவசம்.
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?